இதுக்கப்புறம் பாரு, எனக்கு நடந்த மாதிரி அவளுக்கும் நடக்க வைப்பேன். அதுவும் இன்னைக்கு கண்டிப்பா அது நடக்கும். இதே பார்ட்டில அவ குழந்தை இழப்பா. பைத்திய மாதிரி பேசாத. நான் சொல்றது மட்டும் நல்லா கேளு. நீ இந்த மாதிரி எந்த தப்பு பண்ணக்கூடாது பேபி. நான் சொல்றது மட்டும் கேளு. புரியுதா உனக்கு? Oh God. என்ன பண்றது? இவனை எப்படி தடுக்கிறது? ஐடியா. நான் ஒண்ணு பண்றேன். கிருத்திகாக்கு கால் பண்ணி சுத்தி வளைச்சி அவகிட்ட விஷயத்த சொல்லி ஷர்லின் பேபியை எந்த ஒரு தப்பான காரியத்தையும் செய்ய விடாம பாத்துக்க சொல்லலாம். ஆமா, என்கிட்ட இப்ப இருக்க ஆப்ஷன் இதுதான். எஸ். நான் அப்படி என்ன சொல்லிட்டேன், நீங்க எல்லாரும் இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? அப்பா, இதுக்கு முன்னாடி பிரீதா விஷயத்துல இவ்வளவு பொசசிவா இருந்தது இல்ல. இவ்வளவு என் போன் எடுக்கலையே. நான் பேபி எப்படி தடுக்கிறது? எப்படி தடுக்க முடியும்? ஓ காட். ஒருவேளை நாங்க இருந்திருந்தா எப்படியாவது நான் ஷர்லினை தடுத்திருப்பேன். ஆனா நாங்க இல்ல. இப்ப நான் எப்படி தடுக்கிறது? என்ன பண்றது? சரி, நீங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் கேக்குறதுனால நானும் ப்ராமிஸ் பண்றேன், பிரீதாவை நான் இனிமே திட்ட மாட்டேன். அப்புறம் இவளை பத்தி நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டேன். அதோட ஒருவேளை இவன் என் கூட சண்டை போட்டா அப்ப கூட பெரிய மனசோட மன்னிச்சிருவேன். ப்ராமிஸா சொல்றேன், எப்பவுமே ஒவ்வொரு நிமிஷமும் உன்னோட எல்லா விஷயத்தையும் உன் ஆரோக்கியத்தையும் கவனிச்சுக்குவேன். கைஸ், நான் ஒன்னு சொல்லட்டுமா? இத்தனை நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் இங்க ஒன்னா பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிஜமாவே ஜாலியா இருக்கு. இந்த சந்தோஷத்துக்கு காரணம் சரளா உங்க பொண்ணுதான். அது சரி, பொண்ணுதானா, பையன் இல்லையா? அட, நீயும் காரணம் தான்ப்பா. நான் எப்ப இல்லைன்னு சொன்னேன்? நீ ரெண்டு என்ன பேரும் பாசிபிள் இல்லையே. ரெண்டு பேரும் தான் காரணம். சாரி அண்ணி, தெரியாம கீழே விழுந்துருச்சு. இல்ல இல்ல, பரவாயில்ல விடுங்க. இதெல்லாம் காமன் தான். லைட்டா கெச்சப் தானே பட்டிருக்கு. நான் போய் க்ளீன் பண்ணிக்கிறேன். நான் இதோ வந்துடுறேன். நானும் அவளோட போயிட்டு வந்துடுறேன். வா. நானும் இது வந்துடுறேன். அடடா, பாட்டியோட பர்த்டே பார்ட்டி கேக்கோட பிரீதாக்காகவும் கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த பிரீதா என் காயத்துல உப்ப தூவிட்டு இருக்கா. பட் நெவர் மைண்ட். இன்னைக்கு இந்த பார்ட்டில நான் அவளுடைய திமிர, அவளுடைய கனவை, அவளுடைய வருங்காலத்தை மொத்தமா நாசமாக்க போறேன். பிறக்க போற குழந்தைக்காக தானே இவ்வளவு கொண்டாடுறீங்க. அந்த சந்தோஷமே இல்லைன்னா அப்புறம் எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க? என்னோட சேர்ந்து அந்த பிரீதாவும் சோகத்துல உடைஞ்சு போயிடுவா. கிரீஷ், சொல்லுங்க அந்த அண்ணி. கேக்க வெளியே எடுத்துட்டு வா. சரிங்க அண்ணி. நான் உனக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன். ஹலோ அம்மா. ஸ்பெஷல்னா எதுக்கு இப்படி சஸ்பென்ஸை கிரியேட் பண்றீங்க? அத நடுவுல இருக்க ஸ்டோரியை சொல்லுங்க. என்ன ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கீங்க? எதுக்கு, ஏன் கொண்டு வந்திருக்கீங்க? உனக்காக நான் எதையும் கொண்டு வரல. இத பிரீதாவுக்காக கொண்டு வந்திருக்கேன். அவளுக்கு பிறக்க போற குழந்தைக்காக கொண்டு வந்திருக்கேன். கடவுள் உங்க ரெண்டு பேரையும் எந்த திருஷ்டில இருந்து காப்பாத்தணும். காட்டுமா, உன் காலை காட்டு. மெதுவா. அவ்வளவுதான். இப்படி வச்சுக்கோ. முடிஞ்சது. கடவுள் அருளால உனக்கும் உனக்கு பிறக்க போற குழந்தைக்கும் யார் கண்ணு படக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இந்த கயிறை வாங்கிட்டு வந்தேன். ஆனா கீழே கொடுக்க வெக்கமா இருந்தது. எல்லாரும் என்ன யோசிப்பாங்களோன்னு நினைச்சேன். வாய்க்கிழியே பேசுவாங்க. ஆனா அவங்களுடைய எண்ணமெல்லாம் அவ்வளவு நல்லது கிடையாது. அதனாலதான் மேல கூட்டிட்டு வந்து உனக்கு கட்டி விடலாம்னு நினைச்சேன். கண்டிப்பா இல்லம்மா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்களுக்கு முன்னாடியே பாட்டி என் கையில கருப்பு கயிறை கட்டி விட்டுட்டாங்க. அட பரவாயில்ல. யாரு கண்ணும் படக்கூடாதுங்கிறதுக்காக. போதும், உனக்கு யாரு கண்ணும் படாது. வாய்ப்பே இல்ல. நீ ரொம்ப நல்லவ. ஆனா ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சொந்தங்களோட கண்ணு சில சமயத்துல பட்டுடும். ஏன்னா உன் மேல அன்பு அதிகம் இல்ல. அதனால மத்தவங்களோட கண்ணு பட்டுடக்கூடாதுன்னு அவங்க உன்னோட கையிலயும் நான் உன்னோட கால்லயும் கட்டி விட்டுருக்கேன்.
என்னை சுத்தி நேசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி கண்ணுப்படும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. விடு, இன்னும் 9 மாசத்துக்கு நீ என்னோட லெக்சரை கேட்டே ஆகணும். இத பண்ணாத, அத பண்ணாத, இத சாப்பிடாத, அத சாப்பிடாதன்னு. பாத்து போ, பத்திரமா போ. துக்கத்தை உன்கிட்ட நெருங்க விடாத. சந்தோஷமா இரு. எல்லார் கூடயும் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கன்னு சொல்லுவேன். கரனோட சண்டை போடாதன்னு சொல்லுவேன். 2 பேரும் சேர்ந்து உங்க குழந்தைய வரவேத்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. நீயே அவளை தொல்லை பண்ணாத. அட நான் பண்ண மாட்டேன் தாயே, பண்ண மாட்டேன். சிரிங்க சிரிங்க, எவ்வளவு சிரிக்கணுமோ சிரிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட இந்த சிரிப்பு கொஞ்ச நேரம் விருந்தாளி மாதிரி வந்துட்டு போயிடும். கீழே விழ போனது நானு, ஆனா பிரீத்தாவை தாங்கி பிடிச்சிங்கல்ல. இனிமே பாருங்க, உன்னுடைய கனவை நான் மொத்தமா கலைக்க போறேன். அதுக்கப்புறம் நீ எதுக்கும் லாய்க்கு இல்லாதவளாயிடுவ. கண்ணாடி மாதிரி உடைஞ்ச சின்ன பின்னம் ஆயிடுவ. நான் இந்த கோலிய படியில போட்டுடுறேன். அப்புறம் பிரீதா அங்க இருந்து இறங்கி வரும்போது இந்த கோலியால அவ கால் வழுக்கிடும். அதுக்கப்புறம் கீழே விழுந்துருவா. குழந்தையும் போயிடும். யாருக்கும் என் மேல சந்தேகமும் வராது. வெரி குட் ஷர்லன். கரீனாக்கா, நான் கிச்சனுக்கு போய் கேக் ரெடியா இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரிங்க அண்ணி. ஷர்லன், சொல்லுங்க அத்தை. கிரீஷ் கிட்ட கேக் கொண்டு வர சொன்னியா? சொல்லிட்டேன், கொண்டு வந்துருவான். தேங்க்யூ. சரி, கேக் இப்ப கட் பண்ணலாமா? கிரீஷ் கேக்க கொண்டு வந்துருவான். கரண், நீ மேல போய் பிரீத்தாவை கூட்டிட்டு வா. அப்புறம் சர்லாவும் ஸ்ருதியும் மேலதான் இருக்காங்க, அவங்களையும் கூட்டிட்டு வந்துரு. ஓகே. அம்மாவும் பொண்ணுங்களும் இங்க என்ன பண்றீங்க? அட என்ன, இவ இன்னும் 9 மாசத்துக்கு என்கிட்ட லெக்சர் கேட்டாகணும். நீ கூட தானே அப்பாவாக போற, அதனால நீயும் என் லெக்சரை கேட்டுதானே ஆகணும். நீங்க எவ்வளவு வேணா லெக்சர் கொடுங்க, ஆனா வரப்போற ஜூனியரை என்னால முடிஞ்ச அளவுக்கு கெடுத்து என்ன மாதிரியே வாலாக்கிடுவேன். நீ அதை எவ்வளவு வேணாலும் வாலாக்கு, ஆனா இவன மாதிரி சேட்டை பண்ற குழந்தை யாருமே இருக்க மாட்டாங்க. இல்ல 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 இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என்னை விட அதிகமா சேட்டை பண்ண வைப்பேன். உங்களை உண்டு இல்லன்னு பண்ணிடுவாங்க. இங்க அங்கன்னு குதிச்சு உங்க சோஃபா எல்லாம் உடைச்சு குழந்தை வீட்டையே ரெண்டாக்கிடும். வாய்ப்பே இல்ல. பாத்தீங்களா, உங்க முன்னாடியே என்ன எப்படி அடிக்கிறா பாத்தீங்களா? இவ பிரெக்னென்ட்னா நானும் பிரெக்னென்ட் தானே. நீ ஒன்னும் பிரெக்னென்ட் இல்லப்பா. ஆனா சரி, இவளோட சேர்ந்து நான் உன்னையும் கவனிச்சுக்கிறேன். ஏய், இவனை அடிக்காத. நல்லா சொல்லுங்க, சும்மா சும்மா அடிக்கிறா. உன்னெல்லாம் பேட்டெல்லாம் அடிக்கலன்னு சந்தோஷப்படு. ஏய், சரி சரி விடு. இவ உங்க வீட்டுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வர போறா, அதுக்காக இதையெல்லாம் கொஞ்சம் விட்டுட. இல்ல இல்ல, ஆக்சுவலி என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட இவளை பத்தி இனிமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிருக்கேன். உங்ககிட்ட பண்ணலாம்ல? என்கிட்ட தாராளமா சொல்லலாம். பரவாயில்ல, அப்பப்ப இவன் சைட்லயும் பேசலாம், தப்பு இல்ல. ஒன்னதான் நான் எப்பவும் அன்பா பாத்துக்கிறேன்னு. சரி சரி போ, உன்னோட அத்தை ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்காங்க. இங்க நான் என் அத்தை கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்படியே சந்தோஷமா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. அப்படி பண்ணா 9 மாசம் எப்படி போகுதுன்னே தெரியாது. அதோட அந்த குட்டி அழகான பையனோ பொண்ணோ உங்க வாழ்க்கையில டக்குன்னு வந்துருவான். யாரும் கண்ணு வைக்க கூடாது, யாரோட கண்ணடியும் படக்கூடாது. தூ 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 தூ. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. போதும் அம்மா, 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வா பிரீதா வா, உன்னை அதிரடியா வெல்கம் பண்ண போறேன். சீக்கிரமா வந்துரு. நான் குழந்தைக்கு பேர்லாம் கூட யோசிச்சு வச்சிட்டேன். அப்படியா? உனக்கு கனவு வந்ததா என்ன? ஆனா பொண்ணா? அட என்னம்மா நீ, எதுவா இருந்தாலும் மோட் ஆஃப் வெல்கம் தானே. பொண்ணா இருந்தா பையனா இருந்தா நான் 2 பேருக்கும் சூஸ் பண்ணிட்டேன். இப்பெல்லாம் நீ ரொம்ப புத்திசாலி ஆயிட்ட. எனிவேஸ், இத பத்தி இன்னைக்கு டிஸ்கஷன் பண்ண வேணாம். இன்னைக்கு அம்மாவோட பர்த்டே, இவங்க பர்த்டேவை என்ஜாய் பண்ணலாம். அட ஓகே ஓகே. சரி, இன்னைக்கு எனக்காக யார் டான்ஸ் ஆட போறது? சர்ப்ரைஸ் பார்ட்டி.
பிரீதா பிரீதா அண்ணே அண்ணே பிரீதா அண்ணே என்னாச்சு 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 டாக்டருக்கு ஃபோன் பண்ணு ஃபோன் பண்ணு சீக்கிரம் பிரீதாவோட குழந்தை குழந்தை ராக்கி பிரீதா பிரீதாவோட பேசாம இரு அமைதியா இரு ராக்கி ஷர்லின் என்ன ஆச்சு எதுக்காக இப்படி ஸ்மைல் பண்ற ஒன்றும் இல்லாத எல்லாருடைய சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். 1 செகண்ட் இப்ப வந்துடுறேன். போனை பார்த்துட்டே எதுக்காகமா நடக்கிற? முன்னாடி பாரு. அம்மா சாரி 1 மினிட்ல வந்துடுறேன். சீக்கிரமா வா பிரீதா, நீ வருவங்கிற சந்தோஷத்துல தான் கோலி கார்பெட்டை போட்டு வச்சிருக்கேன். வா, வந்து நல்லா வழுக்கி விழு. என்னுடைய சந்தோஷம் எப்படி என்னை விட்டு போச்சோ அதே மாதிரி உன்னோடதும் போகட்டும். சொல்லு கிருத்தி. பிருத்வி சாரி, ஐ அம் சோ சாரி. ஃபேமிலியோட இருந்தேன், அதான் ஃபோன் எடுக்க முடியல. சாரி. சொல்லுங்க. நான் இப்போ உன்கிட்ட எதை கேட்க ஃபோன் பண்ணேன்னு தெரியுமா? பிரீதாவும் ஷெரினும் எங்க? உன்னை சுத்தி இருக்காங்களா இல்ல உன் பக்கத்துல இருக்காங்களா என்ன? அவங்க கிட்டதான் இருக்காங்க. என்னாச்சு? எதுக்காக திடீர்னு கேக்குறீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? இப்ப இந்த முழு பொண்டாடி கிட்ட என்ன சொல்றது, எப்படி சொல்றது? அதுவும் இவளுக்கு தெரியவும் கூடாது. ஷெர்லின் பிளான் தெரியக்கூடாது. அதோட இவளை ஷெர்லின் பேபியை அந்த தப்பு பண்ண விடாம தடுக்கணும். எப்படி சொல்றது? ஹலோ பிருத்வி. கிருத்தி கிருத்தி கிருத்தி, நான் சொல்றதுக்கு இல்ல. நீ என் போன் எடுக்கலன்னு உடனே உன்கிட்ட பேசணுன்றதுக்காக நான் ஷெர்லினுக்கு கால் பண்ணேன். நான் எப்போ ஷெர்லின் கிட்ட உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேனோ அப்ப எப்படி ஃபீல் ஆச்சு தெரியுமா? ஷெர்லினுக்கு உடம்பு முடியாத மாதிரி இருந்தது. அவங்க ஏதோ டிப்ரெஷன்ல இருக்க மாதிரி. ஏன்னா அவங்க கிட்ட உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தப்போ அவங்க வாயாலே வந்துருச்சு. எல்லாம் துரதிர்ஷ்டம் தான். அவங்க கரு களைஞ்சிடுச்சுல்ல. கிருத்தி, உனக்கு புரியுது இல்ல அப்படின்னா என்னன்னு? டிப்ரெஸ்டா? ஆனா பிருத்வி, நான் இப்பதான் ஷர்லினை பார்த்துட்டு வரேன். அவ ஏன் உங்ககிட்ட அப்படி பேசினா? அவ பாக்குறதுக்கு எந்த விதத்திலயும் டிப்ரெஸ்டா தெரியவே இல்ல. சில நேரங்கள்ல எதிரில இருக்கவன் டிப்ரெஸ்ஸா இருக்கான்னு தெரியாது கிருத்திகா. ஏன்னா எதிரில இருக்கவன் காட்டிக்க மாட்டாங்க. டிப்ரெஷனா என்ன அர்த்தம்? எதிரில இருக்கிறவங்க அப்நார்மலா இருக்கிறது. இங்க பாரு, ஷர்லின் இப்போ வீட்டாளுங்களுக்கு முன்னாடி ஏன் நார்மலா பிஹேவ் பண்றாங்கன்னு தெரியுமா? ஏன்னா கஷ்டப்பட்டது யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரிய வேணான்னு கூட நினைச்சிருக்கலாம்ல. அதை நான் சென்ஸ் பண்ணிட்டேன். அது அவங்க கிட்ட பேசி நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இங்க பாரு, நீ ஷெர்லின் பத்தின விஷயத்தை விட்டு பிரீதா, நீ கம்முன்னு பிரீதாவை மட்டும் நல்லா பாத்துக்கோ. அவங்க மேல கண்ணு இருக்கட்டும், அவங்களை எங்கேயும் போக விட்டுறாத. இல்ல இங்க பாரு கிருத்தி, ஷெர்லினுக்கு கரு களைஞ்சிருக்கு. அதுவும் பிரீதாக்கு இப்பதான் நிறைஞ்சிருக்கு. வீட்டுல அப்பப்போ இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். 2 மருமகளுக்கு நடுவுல இந்த மாதிரி ஃபீலிங் எல்லாம் உருவாகும். சோ இந்த பேராசை உணர்விற்கே ஷெர்லின் பிரீதாவை எதுவும் செஞ்சிடாம பாத்துக்கணும்ல. இங்க பாரு கிருத்தி, எனக்கு யாரோடையும் எந்த பகையும் இல்ல, எந்த பகையுமே இல்ல. எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறேன். அதனாலதான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரு, நீ ஏன் அவங்க 2 பேரையும் கண்காணி. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேரும் ஒண்ணுதான். அதோட ஷெர்லினோட கொஞ்சம் அன்பா பிஹேவ் பண்ணு. என்ன நான் சொன்னல, எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு, எனக்கு சென்ஸ் ஆச்சுன்னு. அவங்க லோவா ஃபீல் பண்றாங்க. அவங்க மென்டல் ஸ்டெபிலிட்டி இப்ப சரியா இல்ல. ஒரு வேலை இதுக்கெல்லாம்
ஒருவேளை பிரீதா கொடுத்த குட் நியூஸா இருக்கலாம் இல்ல சோ ப்ளீஸ் இப்ப எல்லாமே உன் கையில தான் இருக்கு. நீ தான் இனிமேல் அவங்க 2 பேரையுமே கவனிச்சுக்கணும். 2 பேர் விஷயத்திலும் கவனம் செலுத்தணும். ஓகே, எந்த தப்பும் நடந்துடவே கூடாது. ப்ளீஸ் கிருத்தி. என்ன சொல்றீங்க பிருத்வி? நான் இதை யோசிக்கவே இல்லை. சரி இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க சொன்ன மாதிரியே நான் அவங்க 2 பேரையும் பாத்துக்கிறேன். அதோட இன்னொரு விஷயம், அப்ப ஏதோ என்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் ஷர்லனுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொன்னீங்களே, ஏதாவது வேலையா? என்ன விஷயம்? உன்கிட்ட ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்த சொல்லணும்னு நினைச்ச கிருத்தி. 3 எழுத்து மந்திரம். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. சரி நான் கிளம்புறேன் பிருத்வி, நான் பாத்துக்கிறேன். ஓகே பாய். பாய். மிஸ்டர் காட், ப்ளீஸ் என்னுடைய இந்த ஃபுல் வீட்டுக்காரிக்கு கொஞ்சமா புத்தியை கொடுங்களேன். அந்த ஷர்லின் பேபியை பயங்கரமான தப்பு பண்ண விடாம தடுத்துடணும். இல்லனா பிரீதாவுக்கு எந்த விதத்திலும் எந்த காயத்தையும் எந்த தப்பும் நடக்க விடாம பாத்துக்கணும். பிரீதா இரு. எதுக்குமா இப்படி அவசர அவசரமா நடந்து வர? மெல்லமா வா, எந்த அவசரமும் இல்ல. அண்ணி நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீங்க எப்பவும் அண்ணன் கைய பிடிச்சுக்கிட்டே நடங்க. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. இப்ப இந்த கையை நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஏன்னா அவளுக்கு கை கொடுக்கணும். கோச்சுக்காதீங்க, உங்க மேலதான் எனக்கு அன்பு ஜாஸ்தி. வரேன். பெரிய துரோகியா இருக்கானே, எவ்வளவு பெரிய துரோகி. நான் தான் கேர்ள் ஃப்ரெண்ட், ஆனா இந்நேரத்துக்கு சரளாவை கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கிட்டான். This is not fair, கரண். பாட்டி ஐ எம் கரண், தெரியும்ல. தினமும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மாறிட்டே இருப்பாங்க. முதல்ல நீங்க இருந்தீங்க, அப்புறம் பிரீதாவோட பாட்டி, அப்புறம் பிரீதா. ஆனா என் சைக்கோ ஃபேன் இப்ப என்னோட ஒய்ஃபாவே ஆயிட்டா. ஆனா உங்களுக்கு நீங்க தான் பாட்டி. இது போய் யார் இங்க போட்டது? யார் போட்டிருப்பா? இது போய் படியில போடுறதுல அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒருவேளை இங்க கிளீன் பண்ணும்போது தெரியாம கையில இருந்து கீழே விழுந்திருக்கும். ஆனா இது கீழே விழுந்தா நமக்கு தெரியுமே. யாரா இருந்தாலும் எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்காங்க. இது மேல யாராவது காலை வச்சா வழுக்கிதான் விழணும். அட வாணி, உனக்கு என்னோட மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். யசோதா மை ஃப்ரெண்ட், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். வா வா. இவங்க தான் பெரியம்மா. இவங்கள பத்தி தான் நான் உன்கிட்ட சொன்னேன். இவங்க என்ன சொன்னாலும் அது கல்லுல எழுதுன மாதிரி. பெரியம்மா, இவதான் பிரீதா, கரனோட வைஃப். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. சரளா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னோட இந்த வாலு மாப்பிளைக்கும் நான் தான் டெலிவரி பார்த்தேன். அவனுடைய அப்படியும் தான். எப்படி இருந்தாலும் நான் வாணியுடைய ஃப்ரெண்டு தான். ஆனா இந்த உலகத்துக்கு தான் மறுத்து வச்சு இங்க இருந்து அழைப்பு வந்துச்சு. பாத்தீங்களா, நான் கிளம்பி வந்துட்டேன். பெரியம்மா, பிரீதாவை பார்த்து கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலி நாங்க ஷியோரா இருக்கோம். ஆனா நீங்க சொன்னீங்கன்னா நாங்க ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆயிடுவோம். வாமா, வந்து உட்கார். குடுமா, உன் கையை குடு.
ஒன்னில்ல 2 சந்தோஷமான செய்தி இருக்கு. இவ வயித்துல 1 இல்ல 2 குழந்தைங்க இருக்காங்க.